அறநிலையத்துறை பிரிட்டிஷ்காரனை காட்டிலும் கேவலமான ஒரு ஆளுங்க. என்ன காரணம்? ரெண்டா பிரிக்கிறான். அவன் பிரிச்சான் தானே இல்லையா உங்களை? அதுல பிரிட்டிஷ்காரன் ரெண்டா பிரிச்சான் இல்லையா? பிரிச்சால் அதே மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க? கோயில் தான் பேசிக்க. ஆனால இருந்து அக்கண்ணா வரைக்கும் யார் பண்றா? கோயில்ல இருக்கக்கூடிய கோயில் காம்பவுண்ட் வால்ல யார் வேலை பார்க்கறா? அவங்க தான். ஆனால இருந்து அக்கண்ணா ஏ டு இசட் அதை பண்றவங்க 50 பேர். இவங்களை புறந்தள்ளி வேற மாதிரி, இன்னும் சொல்ல போனா தீண்டத்தகாத மாதிரி அப்படியே வெளியே தள்ளுறாங்க. வெளியே தள்ளிட்டு நான் வேற நீ வேற பிரிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு பேரு HRNC ஸ்டாஃபா, இவங்களுக்கு பேரு கோயில் ஸ்டாஃபா. இந்துக்களுக்கு தெரியவே தெரியாது. கருப்பு வேஷ்டி கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போறாங்க. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போற அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் உங்கள்ட்ட பேசுறேன். ரெண்டா உடைக்கிறாங்க. இந்த ரெண்டா பிரிக்கிறது அதர்மமான செயல், ரொம்ப கேவலமான ஒரு செயல். அப்ப முதல் வேண்டுகோள் எனக்கு, HRNC சொன்னாவே கோயிலுக்குள்ள யாரெல்லாம் வேலை பார்க்கறாங்களோ அவங்க தான் முத சொல்லணும். அவங்க தான் பிரின்சிபல் ஸ்டாஃப் HRNC கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது HRNC டிபார்ட்மெண்ட் வேற ரெண்டாம் தர ஊழியர்களா கொண்டு போகணும், இன்க்ளூடிங் கமிஷனர், மினிஸ்டர் முதற்கொண்டு. அவரை ரெண்டாம் தர ஆள். அவர் இருந்தாலும் இல்லைன்னாலும் கோயில் ஓடிடும். கோயில் ஓடுமா ஓடாதா? கண்டிப்பா ஓடும். ஆனா அர்ச்சகரும் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய பூ கட்டி, அந்த மாலை கட்டி, அப்புறம் மணியாட்டி, அதுக்கடுத்து மெய் காப்பு, அப்ப சுத்தம் செய்யறவங்க, இவங்கெல்லாம் இல்லைன்னா எங்க போவோம் அந்த கோயில்? அப்புறம் விளக்கு ஏற்றுறதுக்கு விளக்கு, இதெல்லாம் வேணும். ஒரு ஆள் வேணுமா இல்லையா? இப்போ அர்ச்சகர் வேணும். இவங்கெல்லாம் இல்லை, கோயிலே மூடிட வேண்டியதுதான். அப்படிப்பட்ட ஆளுகளை HRNC இல்லை அப்படி சொல்றது யாருக்குமே தெரியுமா? இதான் இன்னைக்கு தான் முதல் கேட்குறீங்க நீங்க.